ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போடுங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ ஸ்பீட் பேக். ஓகேங்களா? எஸ்பிஓவை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எஸ்பிஓ மேலே எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, எஸ்பிஓ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற அந்த ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி இருந்த தமிழ்ச்செல்வி இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறா, யூடியூப் சேனலை ரன் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு எனக்கு உணர்த்தினது எஸ்பிஓ தான். ஓகேங்களா? எஸ்பிஓவில் நான் ஜாயின் பண்ணி இதோட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நடுவில் பிரேக் விட்டாங்க தான். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எயின் பண்ணியிருக்கேன். எஸ்பிஓவில் என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் எஸ்பிஓ மாதிரி நான் ஒரு கம்பெனியை நான் பார்த்தது இல்லை. நானும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டிலேருந்தே எயின் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கம்பெனியை ரீச் பண்ணி நான் ஏமாந்துருக்குறேன். ஆனால் எஸ்பிஓ பிரேக் விட்டாலும் அவங்களோட முடிஞ்ச அந்த எஃபோர்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாற்றங்களை கொண்டு வராங்க. இப்போ நான் என்னை பற்றி சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் எஸ்பிஓ பற்றின ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறேன். தமிழ்ச்செல்வினா எப்படி இருப்பா தெரியுமா? எப்போவுமே அழுதுகிட்டு, உன்னால் எதுவுமே முடியாது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ ஒரு கோலை, நீ ஒரு முட்டாள், நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்ட, நானே என்னை சொல்லிப்பேன், நீ ஒரு முட்டாள்டி, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ ஏன் இப்படி இருக்க, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை எவ்வளோ நாள் திட்டியிருக்கேன். ஆனால் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி டாஸ்க் பண்ணுறது ஈஸியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு நிமிஷத்துலேயே பண்ணிடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு 1 இயர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சில வாய்ப்புகள் கிடச்சிது. என்னென்னா மைக்ரோ டாஸ்க்கு, டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் ஆர் கண்டென்ட் க்ரியேட்டர். இது 3ல் நான் சூஸ் பண்ணது என்னென்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் நான் சூஸ் பண்ணேன். நான் சூஸ் பண்ணும்போது என்னால் முடியாது, இது எதையுமே நான் திங்க் பண்ணல. ஆனால் சூஸ் பண்ணிட்டேன். டிஜிட்டல் இன்ஃப்ளூயனர் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்பில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி ஒரு யூடியூப் சேனல்னால் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, அதுக்கு இமேஜஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு தம்ப்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டோரினா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டோரிக்கு டைட்டில் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது, கேரக்டர்ஸ், ஸ்டோரியில் கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டேன். இப்போ தமிழ் ஹாஸ் டிவி அப்படின்னு ஒரு சேனலும் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்பிஓ தான் முழுமையான காரணம். என்னோட மனசில் இருந்து நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னால் முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது எஸ்பிஓவில் மட்டும்தான். என்னால் முடிஞ்ச 100% ஹார்ட் ஒர்க்கை போடலைனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு 15% ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். டே பை டே நான் என்னால் முடிஞ்சதை நான் கற்றுக்கிறேன், அதுக்கான எஃபோர்ட்டும் போடுறேன். ஆனால் ஒரு நாள் கூட இது வரைக்கும் எஸ்பிஓ மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை எனக்கு போனதே கிடையாது. எஸ்பிஓவை நான் அந்தளவுக்கு நம்புகிறேன். நான் அமௌண்ட்டும் எயின் பண்ணியிருக்கேன். எஸ்பிஓவில் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் ரெஃபரும் கொடுத்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை நான் போடுறேன்.
ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அது எஸ்பிஓவில் மட்டும்தான். நான் எஸ்பிஓவுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பிஓவுக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த கம்பெனி திருவண்ணாமலையில் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, எஸ்பிஓ மேலே ஒரு நம்பிக்கை. வெரி வெரி தேங்க்ஃபுல் அண்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. எஸ்பிஓவில் நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எஸ்பிஓவில் இதுக்கு மேலேயும் என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுவேன், ஒர்க் பண்ணுவேன். எஸ்பிஓ என்ன இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி எஸ்பிஓவில் தொடர்ந்து அவங்க கூடயே பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் என்னோடய ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். எஸ்பிஓவையும் நான் என்னோடய ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். நீங்களும் என் கூட தொடர்ந்து பயணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸு கூடயும் நானும் தொடர்ந்து பயணிப்பேன். என்னால் முடிஞ்ச ஒர்க்கை நான் கொடுக்குறேன். உங்கள் கூட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ எஸ்பிஓ. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ.